வெல்கம் டு பாபா தமிழ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் மீ எம்பிஏ மாஸ்டர். வணக்கம் நேயர்களே, பாபா தமிழ் சேனலாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இந்த காணொலியில் உங்களுக்கு தர இருக்கின்ற தகவல் என்ன சொல்லலாம். அது நேற்று தினமிடப்பட்ட போட்டி இலங்கை விசஸ் இந்திய அணிகளான மிக முக்கியமான இரண்டாவது போட்டி. இது தொடர்பாகத்தான் இந்த காணொலியை உங்களுக்கு தர இருக்கிறது. முன்பதாக நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால், குறிப்பாக பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை பார்க்குறீங்களா இருந்தால் ஃபர்ஸ்ட் முறை முதலாவது லைக் பண்ணுங்க, அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே போல பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டொன்று தட்டி விட்டுருங்க. காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ளோம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நேற்று தினம் இடம்பெற்ற போட்டி இலங்கை விசஸ் இந்திய அணிகளுக்கான தீர்க்கமான போட்டி, அற்புதமான போட்டி, அட்டகாசமான போட்டி. குறிப்பாக இந்த போட்டி தொடர்பாக பேசிக்கொண்டே போகலாம். இலங்கை அணியினுடைய அசுரத்தனமான பந்து வீச்சு, இலங்கை அணியினுடைய சுழலிலே சுருட்டி எடுத்து விட்டார்கள் இந்திய அணியினர் என்று தான் நாங்கள் கூற வேண்டும். காரணம், இந்திய அணி ஒரு பலம் பொருந்திய அணி. அதே போல இந்திய அணியினர் வேர்ல்டிலே, அதாவது ஓடியிலே நம்பர் 1 இருக்கக்கூடிய அணி. இந்த அணியை, அதாவது தரவரிசை பட்டியலை 8வது 9வது இருக்கக்கூடிய இலங்கை அணியினர் வெற்றி கொண்டார்கள் என்று சொன்னால் அதில் எந்த பெரிய ஒரு மிக மிக ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இதனை இலங்கை ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையிலே தற்போது கொழும்பிலே வான வேடிக்கைகள் சும்மா படபட வந்து பட்டாசு பறந்து கொண்டிருக்கின்றது. காரணம், இந்திய அணியினை இலங்கை அணியினர் வீழ்த்து விட்டார்கள் என்பதாக. குறிப்பாக 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் தடவையாக இலங்கை அணியினர் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு நாள் போட்டியிலே தான் இலங்கை அணியினர் வென்றிருந்தார்கள். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதற்கு முன்னர் குறிப்பாக இந்த இலங்கை அணியினர் இந்திய அணிக்கு எதிரான ஒரு தொடரை வெற்றி கொண்டது 27 ஆண்டு காலத்துக்கு முன்பு. அதாவது 1997ஆம் ஆண்டு தான் இலங்கை அணியினர் ஒரு தொடரினை இந்திய அணிக்கு எதிராக வெற்றி கொண்டிருந்தார்கள். மகில சங்கக்கார, அதே போன்று லசித் மலிங்க, டிஎம் டில்சான் போன்றவர்கள் இருந்த காலத்தில் கூட இந்திய அணிக்கு எதிரான ஒரு தொடரை கூட இலங்கை அணியினர் வெல்ல இல்லை. அதற்கான முயற்சியினை நேற்றைய மேற்கொண்டிருந்தார்கள். 3 போட்டிகள், ஒரு போட்டிகள் டிரோவாக போயிருந்தது. இரண்டாவது போட்டியிலே நேற்றைய தினம் இந்திய அணியினை 39 ஓட்டங்களால் வீழ்த்தி இலங்கை அணியினர் வெற்றி வாகை சூடியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு உண்மை. இந்த வெற்றிக்கு முழுக்க காரணம் இலங்கை அணியினுடைய சுழல் பந்து வீச்சும் அதே போன்று இலங்கை அணியினுடைய தலைவரும் என்று தான் நாங்கள் கூற வேண்டும். மிக சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார். குறிப்பாக இலங்கை அணியினுடைய தலைவர் சரித் அசலங்க மொத்தமாக 63 ஒரு நாள் போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார். இதில் இவர் வெறுமனே 13 விக்கெட்டுகளை மாத்திரமே எடுத்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு பந்து வீசி. இந்த 13 விக்கெட்டுகளில் 11 விக்கெட்டுகள் இந்தியா அணிக்கு எதிராக பெறப்பட்ட விக்கெட்டுகள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய. இந்தியா அணிக்கு எதிராக மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி கொண்டிருக்கின்றார் இலங்கை அணியுடைய தலைவர் சரித் அசலங்க என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய. அதே போன்று மிக முக்கியமான, அதாவது நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டியிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூற வேண்டும். அதாவது போட்டிக்கு திருப்பு முனையாக அமைந்த வீரர் என்று சொன்னால், போட்டியினுடைய சிறப்பாட்டக்காரர் யார் என்று சொன்னால் ஜெஃப்ரி வெண்டஸே அற்புதமான முறையிலே பந்து வீசி. குறிப்பாக அவர் கிட்டத்தட்ட போன ஜனவரிக்கு, அதாவது இந்த வருடம் ஜனவரி ஆரம்பத்திலே ஒரு நாள் போட்டி விளையாடி இருந்தார். அதற்கு பிறகு நேற்று தான் தன்னுடைய ஒரு நாள் போட்டியை விளையாடுவதற்காக வேண்டி வந்திருந்தார். குறிப்பாக இலங்கை அணியினுடைய சுழல் ஜாம்பவானாக இருந்தக்கூடிய வனிந்து ஹசரங்கைக்கு உபாதை ஏற்பட்டமை காரணமாக அவருக்கு பிரதியீடாக வந்தவர் தான் இந்த ஜெஃப்ரி வெண்டஸே என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய. இவருக்கு வயது தற்பொழுது 34 வயதாக இருக்கின்றது. இவரை பெரிதாக இலங்கை அணியினர் பயன்படுத்துவதும் இல்லை. குறிப்பாக அவர் ஒரு கட்டத்திலே அவரை பயன்படுத்தியிருந்தார்கள். ஆனால் அவர் பெரிதாக பந்து வீசவில்லை என்று அவர் அணியிலிருந்து தூக்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு 2-3 வருடங்களுக்கு பிறகு கழகமட்ட போட்டிகளில் விளையாடி மீண்டும் அணிக்குள் உள்வாங்கிய இந்த ஜெஃப்ரி வெண்டஸே இந்திய அணிக்கு எதிராக அட்டகாசமான ஒரு பந்து வீச்சு பிரதி பெற்றிருந்தார். குறிப்பாக 33 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 6 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய. 7 வருடங்களுக்கு பிறகு ஒரு சுழல் பந்து வீச்சாளர் இந்தியா அணிக்கு எதிராக பெறப்பட்ட பெருஃபேர் தான் இந்த 33 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த போட்டியிலே மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார் ஜெஃப்ரி வெண்டஸே. இந்த போட்டியினுடைய சிறப்பு ஆட்டக்காரராகவும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். 34 வயதாகத்தான் இருக்கின்றது. அவர்களிடம் ஊடகவியலாளர்கள் பல கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். திடீரென்று உங்களை கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு எத்தனை மணிக்கு போட்டியில் நீங்க விளையாட போறீங்க என்று சொன்னாங்க என்பதாக எல்லாம் கேட்கப்பட்ட போது அவர் சொன்னிருந்தார், எனக்கு சரியாக 12 மணி அளவிலே தகவல் தந்திருந்தார்கள். நீங்க இந்த போட்டியில் இன்னைக்கு விளையாட இருக்கிறீங்க, விளையாடுங்க என்பதாக அணியினுடைய பயிற்றுவிப்பாளர் சனத் ஜெயசூரி தகவல் தந்திருந்தார். அதற்கு பிறகுதான் நான் தயாராக
ஆளாகினேன் என்பதாக அவர் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார். மிகச் சுருக்கமாக கேட்கப்பட்டது, உங்களுக்கு வயது 34 இருக்கின்றது. இந்த 34 வயதிலும் அதாவது இலங்கை அணியினர் 2027க்காக வேண்டி தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கும் பொழுது அவர் கூறியிருந்தார், நான் எப்பொழுதுமே அதாவது நீண்ட காலத்தை பற்றி யோசிப்பவன் கிடையாது, அதாவது எதிர்காலத்தை பற்றி நான் யோசிப்பவன் கிடையாது. அதாவது அன்றன்றைக்கு என்னை அணிக்குள் எடுக்கிறார்கள் என்றால் என்னை நம்பி எடுக்கும் பொழுது அதற்குரிய நம்பிக்கையை நான் வீணடிக்க கூடாது என்பதற்காக நான் மிகச்சிறப்பான முறையிலே ஒவ்வொரு பந்தை நாம் வீச வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் சிறப்பாக பந்து வீசியிருந்தேன். அது எனக்கு கடவுள் தந்த ஒரு வரமாக இருந்தது என்பதாக கூட ஜெஃப்ரி வெண்டஸே கூறியிருந்தார். 34 வயதாக இருந்தால் என்ன, 45 வயதாக இருந்தால் என்ன, திறமை இருக்கின்றதா, அணிக்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டாரா, தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. இப்பொழுது வனிந்து அசுரங்க அணிக்குள் உள்வாங்கப்படும் போது ஜெஃப்ரி வெண்டஸே அணியிலிருந்து நீக்கப்படுவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. இது தொடர்பாக கேட்டபொழுது அவர் கூறியிருந்தார், எனக்கு தெரியும், அதாவது வனிந்து அசுரங்க அணிக்குள் வந்தால் நான் இல்லாமல் போவேன். என்னென்னு சொன்னால் நானும் அவரும் ஒன்றாக பந்து வீசக்கூடியவர்கள், ஒரே பாணியில் பந்து வீசக்கூடியவர்கள். எனவே எனக்கு எப்பொழுதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நான் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துகின்றேன். என்னை தேர்வாளர்கள் அதனால் நம்பி அணிக்குள் எடுப்பார்கள் என்பதாக அவர் பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இந்த போட்டியிலே வெற்றியடைந்து மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசிய இலங்கையினுடைய தரித் அசலங்க, அதே போன்று ஜெஃப்ரி வெண்டஸே ஆகியோருக்கு பாவ தமிழ் சேனலுடாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்களிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜே ஆசிர். வணக்கம் நேர்களே.